ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட பேலன்ஸ்டு பிளேயிங் 11 எப்படி இருக்கும், ஸோ நம்மளோட பிளேயிங் 11ல் வந்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஐபிஎல் 2025 டிஃபால்ட் பிளேயிங் 11. ஸோ டோட்டலி சிஎஸ்கேக்கு எகெயின்ஸ்டாக ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இந்த ஒரு பிளேயிங் 11ல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ இது ஒரு டிஃபால்ட் பேலன்ஸ்டு பிளேயிங் 11 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனர்ஸோடய ஆரம்பிப்போம். ஸோ ஓப்பனர்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல ரோஹித் சர்மா அண்ட் வில் ஜாக்ஸை தான் பேக் பண்ணியிருக்கிறேன் ரியான் ரிக்கல்டனோட. ஸோ ரியான் ரிக்கல்டன் ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருந்தாலுமே ஸோ மும்பை இந்தியன்ஸோட மிகப்பெரிய ஹிண்ட்ஸு அவங்க கொடுக்குற அந்த ஐடியாலஜிஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஸோ அவங்க ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனை தாண்டி ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டருக்கு தான் வந்துட்டு அப்ளிகபிளாக போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு ரியான் ரிக்கல்டனா வில் ஜாக்ஸான்னு பார்க்கும்போது வில் ஜாக்ஸோட ஆல்ரவுண்டர் கேப்பபிலிட்டிஸ் தான் அந்த இடத்துல பேக் ஆகுது. ஸோ அதனால் வில் ஜாக்ஸ் தான் வந்துட்டு ப்ரைமரியாக உள்ளே வருவார். ஸோ அதனால் வில் ஜாக்ஸ் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா இவங்க தான் வந்துட்டு ஓப்பனிங்கில் இருக்காங்க. மிடில் ஆர்டர் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ திலக் வர்மா அதுக்கப்புறம் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ திலக் வர்மா அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் 2 பேருமே இப்போ செமையான ஃபார்மில் தான் இருக்காங்க. அது எந்த பிரச்சனையும் கிடையாது. T20 சைடில் ஸோ சூரியகுமார் யாதவ் ஸோ திலக் வர்மாவுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்து திலக் வர்மாவோட இன்டர்நேஷ்னல் கரியரையே வந்துட்டு பூஸ்டப் பண்ணி விட்டார். ஸோ அது உண்மையிலேயே வந்துட்டு செம மாசான ஒரு மூவாக இருந்தது. ஸோ திலக் வர்மாவுக்கு ஐசிசி ரேங்கிங் எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய ஏறுமுகம் தான் இருந்தது. ஸோ திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் 2 பேருமே சேர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீமோட மிடில் ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ ஃபினிஷிங் அப்படிங்கிற அந்த ஒரு சைடில் வந்துட்டு ஸோ ராபின் மென்ஸ் ஒரு விக்கெட் கீப்பர் ஃபினிஷர் அப்படிங்கிற சைடில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ரியான் ரிக்கல்டனை மேலே எடுக்கல. ஸோ ரியான் ரிக்கல்டன் எடுத்திருந்தோம் அப்படின்னா அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணியிருப்பார். பட் ரியான் ரிக்கல்டன் இல்லாதனால நமக்கு ப்ரைமரியாக ஒரு விக்கெட் கீப்பர் வேணும். அது இந்தியன் கண்டிஷனில் ராபின் மென்ஸ் இருந்தாருன்னா ஓவர்சீஸில் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கீழே. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வில் ஜாக்ஸை மட்டும்தான் ஓவர்சீஸ் பிளேயராக பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர்ஸ் தான் அடுத்த 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் வரப்போகிறாங்க. ஸோ அதனால் ராபின் மென்ஸ் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் ஹர்திக் பாண்டியா. ஸோ இந்த ஒரு 11ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா எந்த ஒரு இடத்துலையுமே மேலே அவரை வந்துட்டு அந்த நம்பர் 4 அப்படிங்கிற மாதிரி டாப்பில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ராபின் மென்ஸோட இடத்துல வேணால் அவரோட பொசிஷனை வச்சுட்டு ராபின் மென்ஸை ஃபினிஷர் மாதிரி கொண்டு வரலாம். பட் அது வந்து கேப்டனோட சாய்ஸ். ஹர்திக் பாண்டியா என்ன மாதிரி எஃபெக்டிவாக இருக்க போகிறாருன்னு வந்து எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஹர்திக் பாண்டியா ஜிடியிலேருந்து வெளியே வரதுக்கு முன்னாடியே ஜிடியில் இருக்கும்போதே நிறைய டைம் அவரை வந்துட்டு ஒரு மிடில் ஆர்டர் நம்பர் 4 பேட்ஸ்மேனாக ஐபிஎல்ல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த சீசனும் அதை பண்ணார்னா ஸோ ராபின் மென்ஸும் ஹர்திக் பாண்டியாவும் ரோல்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி ஸோ அவங்க வந்துட்டு ஒருத்தர் நம்பர் 5 நம்பர் 6 அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு யாராவது ஒருத்தர் மாறி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஃபினிஷிங்கில் இன்னொரு பேக்கப் அப்படிங்கிற லெவல்லையும் இருந்து ஓவர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு பார்ட் டைம் ஆல்ரவுண்டராக நமந்தீரை வந்துட்டு உள்ள நான் வச்சுருக்கேன். நமந்தீர் ஆர்டிஎம் அப்படிங்கிற முறையில் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு வந்த பிளேயர். ஸோ ஒரு இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலில் இருக்கிறத விட ஸோ உண்மையாகவே வந்துட்டு அவர் மெயின் பிளேயிங் 11ல் இருந்தார் அப்படின்னா ஸோ இது இன்னுமே வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு அது எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபினிஷிங் ஸ்லாட் ஓவர் ஆகுது. ஸோ பவுலிங்க்கு ஆல்ரவுண்டர் ஸ்லாட் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு முஜிபுர் ரஹ்மான் ஸோ வந்து ஸ்பின்னர். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு நிறையவே வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீட்டாக வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்பின் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறத நமக்கு காமிப்பார். ஸோ ஆப்கானிஸ்தானுக்காகவும் வந்து பார்த்திங்க அப்படின்ட்டு முஜிபுர் ரஹ்மான் நிறையா டீசெண்டான மேட்சஸ் அப்படிங்கிறத ப்ளே பண்ணியிருக்கிறார். அண்ட் இந்த இடத்துல இந்த பிளேயிங் 11ல் இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ நமந்தீர் வந்து இம்பாக்ட் பிளேயராக இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உள்ளுக்குள்ளே வந்து மிச்சல் சாண்ட்னரை நம்ம மெயின் பிளேயிங் 11ல் ஆட் ஆன் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு இப்போது மிச்சல் சாண்ட்னர் உள்ளே வரும்போது ஸ்பின் அப்படிங்கிறது இன்னுமே வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு வந்துட்டு ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறதுல ஒரு டீசெண்டான ஒரு வகையான ஒரு ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கட்டத்தில் வந்து அது வீக்கான ஸ்பின் அட்டாக்காகவும் இருந்தது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஓரளவுக்கு வந்து வந்திருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிச்சல் சாண்ட்னராக வெளியே வைக்கவே முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுடைய சைடு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இம்பாக்ட் பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கோம். இப்போ நமந்தீரை நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயின் பிளேயிங் 11ல் யூஸ் பண்ணாலுமே நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 ஓவர்சீஸ் பிளேயர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வில் ஜாக்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் அடுத்தது முஜீபை யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ் அட்டாக் அப்படின்னு வரும்போது தீபக் சகர் அண்ட் பும்ரா
ப்ராப்பராக அவங்களுடைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. அவங்க 2 பேர் இந்தியன் பிளேயர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து பவர் பிளே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவான பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பவர் பிளேயில் வந்துட்டு ஸோ டீம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா பும்ரா அண்ட் தீபக் சாகரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டு. ஸோ இதோட 11 வந்து செட்டில் ஆயிரும். ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ராபின் மின்ஸ், ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், முஜிபுர் ரஹ்மான், தீபக் சாகர், பும்ரா அண்ட் போல்ட்டோட 11s முடிஞ்சு. ஸோ இதில் நம்ம 3 இம்பாக்ட் பிளேயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இம்பாக்ட் பிளேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண் சர்மா, அதுக்கப்புறம் மிச்சல் சாண்ட்னர், அதுக்கப்புறம் ராஜ் பவா மாதிரியான பிளேயர்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா ஸோ ரூல் என்ன அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 3 ஓவர்சீஸ் பிளேயர் தான் 11ல் இருந்தாங்க அப்படின்னா ஓவர்சீஸ் பிளேயரை நம்ம வந்து இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரலாம் அப்படிங்கிற ரூல் இருக்குது. ஸோ இல்லை நான் ரிஸ்க்லாம் எடுக்க விரும்பல, 4 ஓவர்சீஸ் பிளேயரை மெயின் 11ல் ஆடிக்கிறேன் அப்படின்னா ஸோ நமந்தீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக வெளியே போட்டு ஸோ மிச்சல் சாண்ட்னரை உள்ளே வந்துட்டு நம்ம மெயின் 11ல் கொண்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் டீமுக்கு. ஏன்னா வந்து டாப் ஆஃப் த ஆர்டரில் ரோஹித், வில் ஜாக்ஸ், அதில் வில் ஜாக்ஸ்ட இருந்து நம்ம ஓவர் வாங்கலாம். ஸோ மிடில் ஆர்டரில் திலக், சூரியகுமார் யாதவ், ஸோ 2 பேர்த்துமே வந்துட்டு ஆர்ம்ஸை ரோல் பண்ண முடியும். ஸோ பார்ட் டைம் பவுலர்ஸ் மாதிரி செயல்படுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கில் ராபின் மின்ஸ், ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாண்ட்னர். ஸோ அடுத்தது வந்து பவுலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ முஜிபுர் ரஹ்மான், பேஸ் அட்டாக்கில் வந்துட்டு தீபக் சகர், பும்ரா அண்ட் ட்ரெண்ட் போல்ட். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்பிரீத் பும்ரா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சப்போஸ் மேட்ச் மிஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வேறு யாரும் ரீப்ளேஸ் பண்ணணும். பட் ஆனால் அவர் கண்டிப்பாக வந்துட்டு IPL 2025 விளாடுவார். இனிஷியல் மேட்சஸை மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அர்ஜுன் டெண்டுல்கர் அந்த இடத்துல உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு டிஃபால்ட் 11ஆகவும் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.